திருப்பூரில் பட்ட பகலில் நடுரோட்டில் மனைவியின் கையை வெட்டிய கணவரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். திருப்பூரை சேர்ந்தவர் சரண்யா. இன்று இவர் தனது தாயாட்டிற்கு செல்வதற்காக தனது தோழியுடன் அவினாசி சாலையில் இருந்து பெருமாள் சாலைக்கு சென்று கொண்டிருந்தார். சின்ன கல்லு பெரிய லாபம். இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 60 அடி சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பின்னால் மோட்டார் சைக்கிள் வந்த 2 நபர்கள் சரண்யாவின் வாகனத்தை மறித்தனர். அதில் பின்னால் அமர்ந்திருந்த நபர் சரண்யாவை கூர்மையான ஆயுதங்களை கொண்டு கை மற்றும் பகுதியில் கடுமையாக வெட்டியுள்ளார். அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட ஹெல்மெட் அணிந்திருந்த இருவருமே அங்கிருந்து தப்பிச் சென்றனர். உடனடியாக காயமடைந்த சரண்யாவை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சரண்யாவை மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சரண்யாவின் கணவர் ரமேஷ் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். மேலும் எதற்காக வெட்டினார் என்ற காரணத்தையும் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.